ஓகே. சோ அப்ப நாம இப்ப பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா அந்த தகவலினுடைய அந்த பொன் விதி தொடர்பான விடயங்களை பார்க்க. அப்ப இந்த பக்கம் நமக்கு தெரியும் என்னது பெருமதி இருக்கு. சோ அதே நேரம் இந்த பக்கம் நமக்கு தெரியும் காலம் இருக்கு. அப்ப அந்த தகவலுடைய பெருமதி வந்து அது அந்த வெளியாகிற டைம்ல எப்படி இருக்குன்னு சொன்னா அது ஒரு உச்ச அளவில் இருக்குன்னு. தகவல் வந்து வெளியாகிற டைம் அது உச்ச பெருமதியில இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க அந்த A level ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப அது ரிசல்ட்ஸ் வந்து வெளியிற டைம்ல வந்து எல்லாரும் அதை வந்து பேசக்கூடிய மாதிரி இருந்துச்சு, அதை பத்தி கேட்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க அந்த காலம் போக 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 அந்த நாட்கள் போக போக அந்த இப்ப அது யாருமே இப்ப அதை பத்தி பேசுறது இல்லைன்னு. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா அந்த தகவலுடைய பெருமதி வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லைங்களா. ஏன்னு கேட்டா அப்ப தகவலுடைய பெருமதி வந்து எப்ப நமக்கு அது உச்ச அளவில் இருக்கும்னு கேட்டா கேள்விகள் வந்து அதிகரிக்கும் போது அந்த எப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவலுடைய பெருமதிங்கிறது வந்து கேள்விகள் அதிகரிக்கும் போது. இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த ரிசல்ட் என்ன அதே மாதிரி என்ன மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பத்தி பேசும்போது கேள்விகள் வந்து அதிகரிக்கும் போது அந்த தகவலுடைய பெருமதி வந்து என்ன நடக்கும்னு கேட்டா அது உச்ச அளவில் இருக்கும். ஆனா காலம் போக 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 அந்த தகவலுடைய பெருமதி அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, தகவலுடைய பெருமதி வந்து குறைஞ்சிடும். ஆனா சில தகவல் வந்து எப்போதும் வந்து சில டைம்ல வந்து அது உச்ச அளவுல சில தகவலுடைய பெருமதி வந்து உயர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அதை நம்ம பிறகு பார்ப்போம். அப்ப தகவலுடைய பெருமதி என்ன உங்களுக்கு தெரியும், அது அந்த உருவாக்கப்படக்கூடிய டைம் பாருங்க அந்த காலம் குறைவு, காலம் வந்து குறைவு. அப்ப அந்த அளவுக்கு அந்த உருவாக்கப்படுற டைம்ல வந்து உச்ச அளவுல இருக்கும். அதே நேரம் பாருங்க அப்ப ஒரு தகவலின் பெருமதி அதன் உருவாக்கத்தின் போது அல்லது வெளியிடப்படும் போது நம்ம சொல்ல அந்த வெளியிடப்படுறது என்னன்னு சொல்றாங்க அந்த பூச்சிய நிறம்னு சொல்லலாம் உச்ச மட்டத்தில் வந்து காணப்படும். அப்ப தகவல் வந்து வெளியிடப்படக்கூடிய அந்த டைம் இருக்கும் தான். இப்ப அந்த டைம்ல வந்து அது உச்ச அளவு இருக்கும். ஆனா காலம் செல்ல செல்ல அதன் பெருமதி என்ன செய்யுதுன்னு கேட்டா படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. அப்படின்னா ஒரு தகவல் வந்து உருவாக்குற டைம்ல தான் அதை பத்தி அதிகமா நிறைய பேர் வந்து பேசக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப காலம் செல்ல 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 யாருமே அதை பத்தி கேட்க போறதும் இல்லை, பேச போறதும் இல்லை. அப்ப அந்த தகவலுடைய பெருமதி வந்து என்ன செஞ்சுட்டு வரும்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தகவல் பெருமதி வந்து இந்த பக்கம் காட்டப்படும், தகவலினுடைய பெருமதி வந்து காட்டப்படுகிறது. அதே நேரம் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தகவல் ஒரு காலம் காட்டப்படுது. காலம்ங்கிறது வந்து நாட்களாகவோ மாதங்களாகவோ நேரங்களாகவோ இருக்கலாம். ரைட். இப்ப இந்த இடத்துல இரண்டு வகையான வரைவுகள் நமக்கு தரப்பட்டிருக்கு. இரண்டு வரைவுகளும் தகவலின் பொன்விதிக்கு அமைவாக வரையப்பட்ட வரைவுகள் தான். வரைவுகள் வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு சில இந்த பழைய எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய வரைபடம் வந்து இப்படி வரைவுகள் இப்படி மாறி வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும், சரியா. அதே நேரம் இப்படி போயிருக்கும். இந்த வரைவுகள் வந்து வேற வேற வடிவத்தில எல்லாம் வந்து பழைய எக்ஸாம் பேப்பர்ல வரும். தகவலின் பொன் விதின்னு சொன்னா அந்த வரைவுக்குன்னு சொல்லி ஒரு வடிவம் இருக்கு. இந்த சரி அந்த வரைவுக்குன்னு சொல்லி ஒரு வடிவம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்கு, சரியா. அந்த வடிவம் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ரைட். இப்ப பாருங்க மேல வந்து நமக்கு ரெண்டு வரைவுகள் இருக்கு. இப்ப இந்த பிஎன் சொல்லக்கூடிய இந்த வரைவு பார்த்தோம்னு சொன்னா அது ரெண்டாவது வந்து கியூ இருக்குதான். இப்ப கியூவை விட பியினுடைய பெருமதி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா உயர்வாக இருக்குன்னு. கியூங்கிறதும் ஒரு தகவல், அது காலம் செல்ல செல்ல அதனுடைய பெருமதி குறைவடையுது. பி என்று சொல்லக்கூடியதும் ஒரு தகவல், அப்ப அதுவும் காலம் செல்ல செல்ல அதனுடைய பெருமதி வந்து என்ன செய்ய குறைவடைஞ்சிட்டு போகுது. ஆனா கியூவை விட பியினுடைய பெருமதி வந்து எப்படி இருக்குன்னு உயர்வாக இருக்கு. அப்ப இந்த தகவலின் பெருமதி வந்து அந்த உயர்வாக காணப்படும் சொன்னா ஒரு ஏனைய தகவல்களை விட ஒரு குறிப்பிட்ட தகவலுடைய பெருமதி வந்து உயர்வாக காணப்படும்னா அதை நம்ம என்ன செய்யணும்னா அப்படியான தகவல்களை வந்து பாதுகாக்கணும், அழிவடையாம. அந்த மாதிரியான தகவல் வந்து எதிர்கால சந்ததிகளுக்கு தேவைப்படும்ங்கிறதுக்காக அப்படிப்பட்ட தகவல்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப முதலாவது பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேலே உள்ள வரைப்பில் பியின் தகவல் பெருமதி கியூவினை விட பெருமதி வாய்ந்தது. பியினுடைய பெருமதி வந்து கியூவை விட அதிகமான பெருமதி தானே. அதே நேரம் பி நிகழ்வு அதிக கேள்வி கொண்டிருப்பதோடு உயர்ந்த தொழில்நுட்ப வளங்களால் வழிபடுத்தப்பட வேண்டும். ஏண்டா தகவலுடைய பெருமதி கியூவை விட பிக்கு தான் அதிகம்.
அப்ப எந்த தகவலுடைய பெருமதி வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஹை டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை நம்ம அப்படியே வழிபடுத்தப்பட வேண்டும். இந்த பெருமதி வாய்ந்த தகவல்களை வந்து பாதுகாக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா அது எதிர்கால சந்ததிகளுக்கு அப்படியான பெருமதி வாய்ந்த தகவல்களை வந்து தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்ப மெண்டலின் பரிசோதனை, அவர் சொன்ன முடிவுகள், அவர் குறிப்பிட்ட விடயங்கள் வந்து இப்ப வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு எல்லாருக்கும் வந்து அதை பத்தி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதிர்கால சந்ததிகள் இப்ப எவ்வளவுதான் புதிய டெக்னாலஜி வந்தாலும் ஆனா அந்த தகவல்கள் வந்து இப்பவும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அழியாம அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டார்வினின் கூர்ப்பு கொள்கைகள் தொடர்பான சில விடயங்கள் இருக்கும் சயின்ஸ்ல. அந்த விடயங்கள் வந்து இப்ப எவ்வளவுதான் புது டெக்னாலஜி வந்தாலும் அந்த அவர் டார்வின் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு தானே, அதை இப்பவும் என்ன செய்யறாங்க, அதை பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே போறாங்க. இப்ப டார்வின் குறிப்பிட்ட சில விடயங்கள் மாதிரி வேற யாரும் என்ன செஞ்சிருக்கலாம், சில விடயங்களை சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த பெருமதி வாய்ந்த தகவல்களை தான் என்ன செய்யறாங்க, பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதை இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அதை அப்படியே அதை வழிபடுத்திட்டு இருக்காங்க. தேவை ஏற்படும் போது அது ஏன் அதை பெருமதி வாய்ந்த தகவல்களை வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க என்னத்துக்குன்னு சொன்னா தற்காலத்துல வந்து அடுத்த சந்ததிக்கு வந்து அதை தெரியப்படுத்தணும். அல்லது தற்காலத்துல ஏதாச்சும் ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு வந்து பெருமதி வாய்ந்த தகவல்கள் வந்து என்ன செய்யலாம், அது வந்து உதவக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அதனாலதான் அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க. ரைட். அடுத்த விடயங்களை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க. ஏதாவது ஒரு நிகழ்வின் தகவல் பற்றிய பெருமானம் என்று சொல்றது என்னது, அந்த தகவலினுடைய பெருமதி அந்நிகழ்வின் தகவல்களுக்குரிய கேள்வி காரணிகள் தான் முடிவு செய்யப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா இப்ப ஒரு தகவலினுடைய பெருமதி என்கிறது வந்து கேள்வி காரணிகளை வச்சுதான் நாம முடிவெடுப்போம். விளங்குது? அந்த நிகழ்வு ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அந்த நிகழ்வு தொடர்பான அதிக கேள்விகள் வந்து கேட்கப்படுதுன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல வந்து அந்த நிகழ்வு அது சம்பந்தமான தகவலுடைய பெருமதி வந்து எப்படி சொன்னா உயர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் இப்போ A-level ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல அந்த நிகழ்வு பற்றி அதிகமான நபர்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதிகமான நபர்கள் கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல அந்த தகவலுடைய பெருமதி வந்து என்ன செய்யும்னா உயர்வாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாருமே கேள்வி கேட்கல வச்சுக்கொள்ளுங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு தொடர்பாக யாருமே கேள்வி கேட்கலன்னு சொன்னா அப்ப அந்த தகவலுக்கு வந்து எந்த ஒரு பெருமதியும் இருக்க மாட்டாரு. சரியா? அதனால நீங்க என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் சுருக்கமாக நீங்க விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட். அப்ப நாம் என்ன செய்யணும்னு கேட்டா இப்ப தகவலினுடைய பொன் விதிகள் தொடர்பான சில விடயங்களை ஒரு அடிப்படையான சில விடயங்களை பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான விடயங்களை வந்து நம்ம எக்ஸாம் பேப்பர்ஸ்கள் தொடர்பான சில வினாக்கள் செய்யும் போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாம வந்து அடுத்த கான்செப்டுக்கு வந்து செல்வோம். சரியா?